தனமாவே உட்காந்து யோசிச்சு கடைசியில அவரே நமக்காக எக்ஸாம் எழுதணும் நிலைமைக்கு வந்துட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும்ன்ற ஒரு இதுவே இருந்திருக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் ஒழுங்கா இருந்திருந்தோம்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் லேர்னர், நல்ல இன்டெலிஜென்டான ஒரு ஆளா இருந்ததுன்னா அவர் சொல்றதை கேட்டு ஒழுங்கா வாழ்ந்திருப்போம். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, அதை நம்ம பண்ணாதனாலதான் தேவனே உள்ள வந்துட்டார் கீழே. இதுக்கு மேல இவனுங்களை விட்டோம்னா இவனுங்களும் மோசமாயிட்டு இருக்கவங்களும் மோசமாக்கிறவான்றதுக்காக தேவனே இறங்கி வந்தார். இப்ப அநேக கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த நிலையில தான் இருக்கோம் பிரியமானவர்களே. நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படின்றத நாம தெளிவா பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம அநேக நேரத்துல இந்த காரியத்தை புரிஞ்சுக்காம நம்மளுடைய இயலாமைனாலும் நம்மளுடைய சோம்பேறித்தனத்தினாலும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது தெரியாதனால நாம் என்ன பண்ணிருந்தோம்னா, தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் தவறாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு பண்றோம். இந்த வசனத்தை வாசிப்போம், 21ஆம் வசனம்.